போகலாம் வாரே. கல்வாரிக்கு போகலாம் வாரே. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. கனியாகி சோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறேன் யான். இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறேன் யான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக சுத்தமுள்ள இரத்தத்தினால் தோய்த்ததினாலே, சுத்தமுள்ள இரத்தத்தினால் தோய்த்ததினாலே சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசு தேவனை, தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசு தேவனை. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தோத்தரிப்பேனே. என்னுடைய நோய்களையும் காயங்களாலே, என்னுடைய நோய்களையும் காயங்களாலே என்றைக்குமாய் தீர்த்ததினா சோத்தரிப்பேன் யான். என்றைக்குமாய் தீர்த்ததினா சோத்தரிப்பேன் யான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேனே. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை தினமும் என்னை போஷிப்பதா சோத்தரிப்பேன் நான். தினமும் என்னை போஷிப்பதா சோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேன் நான். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேன் நான். எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். தம்மை நோக்கி தேடுகின்ற உத்தம இருதயத்தோடு தேடுகிறவர்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் பூமியகம் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று நம்ம திருமறையில் படிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாக இருப்பதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் விருதாவாக உழைக்கவில்லை, விருதாவாய் பாடுபடவில்லை. இந்த 40 நாட்கள் இந்த காலத்தில் ஆண்டுடைய பிரசன்னத்தில் நம்ம வருவது குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டுடைய நோக்கத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், ஆண்டுடைய பிரசன்னத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை எழுப்புறார். நம்மளை இந்த இடத்துல அழைத்து வருது பரிசுத்த ஆவியானவர். அன்பானவர்களே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிப்போம், சோத்தரிப்போம். ஆண்டவரே, இந்த 40 நாட்களும் உங்களுடைய சமூகத்தில் கூடி வருவதற்கு கடவுள் எனக்கு கிருபை பாராட்டினீங்களே, சோத்திரம். தயை பாராட்டினீங்களே, சோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நான் வருவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அது நிச்சயம் வாழ்க்கையில் நடக்கும், நிறைவேறும். அர்த்தர் ஆண்டவரே அதை நிறைவேற்றும் என்று விசுவாசிக்கிறப்பா. தாவீது ஜெபிக்கிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை, பொருத்தனைகளை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த போர் சூழலிலே நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் நமக்கு தெரியும். குறிப்பாக இந்த போரினுடைய விளைவுகள், தாக்கம் இப்போ தான் எல்லா நாடுகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி கொண்டிருக்கிறது.
நாம் அன்றாட பயன்படுத்துகின்ற நம்முடைய அனுதின தேவைகளிலே இப்பொழுது அங்கே பெரிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்குது அறிகிறோம். கேஸ் குறைந்திருக்கிறது, அதே போல் எரிபொருட்களுடைய தேவைகள் இருக்கிறது. அதே போல் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய மறுபடியும் ஒரு லாக்டவுன் வருகிற சூழல் மாதிரி இருக்குது. பல அலுவலகங்கள் கல்லூரிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. வீட்டில் இருந்து பணி செய்யணும், படிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மேலும் தீவிரமாகாதபடிக்கு ஆண்டுடைய கண்ணில் தயவு கிடைக்கும்படியாய் யாராவது ஒருவர் இந்த போர் சீக்கிரத்தில் நிறுத்தப்பட, அந்த இருக்கிற தலைவர்கள் சமாதானத்திற்கு வர யாராவது ஒருவர் ஜெபிப்போம். குறிப்பாக போர்னால் பாதிக்கப்படுகிற அப்பாவி மக்கள், அதில் அநேகம் பேர் இறந்திருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறோம். ஆகவே அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். யாராவது ஒருவர் இந்த காரியங்களை மனதில் வைத்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தற்பொழுது நடைபெற்றிருக்கிற இந்த அமெரிக்கா ஈரான் அந்த போரிலிருந்து கர்த்தர் அந்த மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போவதற்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பெயர் வாசிக்கிற குடும்பங்களை மனதில் வைத்து இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக, இந்த குடும்பத்தினுடைய எதிர்காலத்திற்காக, நன்மைக்காக ஜெபிப்போம். லூகாஸ் எம், மதன்ராஜ், மாணிக்கம்மை, பிடி மனோகரன், மார்ட் ஷில்பி, இந்த 5 குடும்பங்களை மனதில் வைத்து அவர்களுக்காக ஜெபிப்போம். லூகாஸ், மதன்ராஜ், மாணிக்கம், பிடி மனோகரன், மார்ட் ஷில்பி, இந்த குடும்பங்களை கடவுள் ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாது யாராவது ஒருவர் ஜெபிப்போம். இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம்.
கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த போவதுக்காக இந்த குடும்பங்களில் நன்மை செய்ய போவதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணாவுள் அலங்கோலத்தை பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகின்றேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மனம் நொந்து மருளுகின்றேன். பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலித்தீர் சுத்த ஜோதி ஆரூபியே இவ்வேளையில் ஆடி நெஞ்சம் வாரீரோ ஆரூபியே இவ்வேளையில் ஆடி நெஞ்சம் வாரீரோ. கர்வம். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அத்தியாயம் 24ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த 40 நாள் காலை தியானத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். On behalf of Christ Church, we warmly welcome our new delegates in the morning devotion service. அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தியானிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பண்பு குணங்கள், இயேசுவின் பரிசுத்தம் அல்லது இயேசுவின் தூய்மை. அன்புக்குரியவர்களை, இயேசு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த 7 விண்ணப்பங்களிலே முதல் விண்ணப்பமே உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, ஆல் அவுட் பி யுவர் நேம். ஆக இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் பரிசுத்தராய் அவதரித்தார். பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாடத்தில் அவதரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். திருமறையின் அடிப்படையில் இந்த தூய்மையை பற்றி பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் பல இடங்களிலே நாம் வாசிக்கின்றோம். குறிப்பாக ஏசையா இறைவாக்கினர் மற்றும் வெளிப்படுத்தல் புத்தகங்களிலே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆண்டவருடைய தூய்மையை பற்றி சொல்லுகிறது. பைபிளில் எப்பவுமே ஒரு வார்த்தை 2 தடவை எம்பசைஸ் ஆகுதுன்னா, அது ரிப்பீட் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு அழுத்தம் இருக்கிறது என்று அர்த்தம். ஆக எங்குமே கடவுள் அன்பானவர் அன்பானவர் அன்பானவர்னோ அல்லது இரக்கமானவர் இரக்கமானவர் இரக்கமானவர்னு சொல்லி அல்ல, பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி. ஆனால் கடவுளுடைய தூய்மை தன்மையை, பரிசுத்தத்தை 3 முறை திருமறையின் ஆசிரியர்கள் எழுதுகிற பொழுது அதனுடைய அழுத்தத்தை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மார்க் இன்னைக்கு வாசி கேட்ட பகுதியில் பிசாசு கூட ஆண்டவர் பரிசுத்தர் என்று அங்கீகரித்து உமக்கும் எங்களுக்கும் என்ன என்று சொல்லுகிறது. லூக்கா 5ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனத்தில் பேதுரு ஆண்டவர் சந்திக்கிற நிகழ்வில் பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நான் அசுத்தமான மனிதன், எனக்கு உம்மிடத்தில் என்ன வேலை என்று சொல்லி. திருமறையிலே லேவியராகம புத்தகம் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை அதிகமாய் மையப்படுத்துகிற புத்தகம். இந்த தீட்டு தூய்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரேல் மக்கள் எப்படி தூய்மையாக வாழணுன்ற பகுதி லேவியராகம புத்தகத்தில், லேவியராகம 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், நான் பரிசுத்தர் ஆகினால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் திருவளம் பற்றுகிறார். பரிசுத்தத்துக்கான எபிரேய வார்த்தை காதேஸ் அப்படின்ற வார்த்தை பைபிளில் கொடுக்கப்படுது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, கலப்படமற்ற அல்லது கிறிஸ்துவ வாழ்வுக்கான ஒரு அழுத்தமான அர்த்தத்தை கொடுக்கின்ற ஒரு வார்த்தை. அதாவது அர்ப்பணிக்கப்படுதல், தனிமைப்படுதல் என்கிற பொருட்களை இந்த காதேஸ் என்கிற எபிரேய வார்த்தை சொல்லுகிறது.
பொதுவாக யூதர்கள் இதை அதிகமாக கடைபிடித்தார்கள். குறிப்பாக ஒரு யூதர் இறந்த ஒரு உடலை என்ன பண்ண மாட்டார், தொட மாட்டார். அல்லது ஒருத்தர் சிக்காக இருந்தாங்கலாம் தொட மாட்டாங்க. ஏன்னா அந்த நோய் பாவத்தினால வர்றது, அவங்கள தொட்டால் அந்த அந்த தங்களுக்கும் அவங்க தூய்மையற்றவர்களாய் மாறிவிடுகிறார்கள் என்று தொட மாட்டாங்க. அதனால தான் நல்ல சமாரியன் ஊமையில் ஒருத்தர் விழுந்து கிடக்கும்போது அவர் என்ன பண்ண மாட்டார், அவரை தொட மாட்டார், பக்கமாக விலகி போகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, யோசுவா 3ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனத்தில் ஒரு மிகப்பெரிய விடுதலைக்கு ஆயத்தமாகிற மக்களுக்கு யோசுவா அறைகோல் விடுகிறார். உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் என்ன பண்ணுவார், அதிசயங்களை செய்வார். அன்புக்குரியவர்களே, புதிய ஏற்பாட்டில் ரோமர் 8ஆம் அத்தியாயம் 30ஆம் வசனத்தில் கூட கடவுள் யாரை முன்குறித்தார் அவரை அழைத்திருக்கிறார், அவர்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார் என்று ரோமாபுரியருக்கு பவுல் எழுதுகின்றதை பார்க்கிறோம். ஆக தூய்மை இன்றைக்கு எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது? தூய்மை என்று சொல்லுகிற பொழுது இன்றைக்கி எங்கு பார்த்தாலும் இச்சைகள் மிகுந்த பாவம் மிகுந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக இன்றைக்கி பத்திரிகைகள், தொலைக்காட்சி அல்லது நாம் பயன்படுத்துகிற இன்டர்நெட் எல்லாவற்றிலும் அசுத்தங்கள் மிகுந்திருக்கிற ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நாம் நம்மை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடவுளோடு கூட இருக்கின்ற உறவிலே மட்டுமே, அன்பிலே மட்டுமே நம்மை தூய்மையாக வைத்துக்கொள்ள முடியும். பேஸ்ட் விளம்பரத்திலேருந்து, கார் விளம்பரத்திலேருந்து, பைக் விளம்பரத்திலேருந்து இன்றைக்கி அசுத்தங்களை மக்கள் மனதில் விதைத்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டங்களிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தூய்மை என்று சொல்லுகிற பொழுது நாம் நினைக்கிறோம், நான் குளிச்சுட்டா தூய்மை ஆகிடுறேன் அப்படின்னு. டாக்டர் சொல்கிறார், பல்ல என்ன பண்ணணும், டெய்லியும் விளக்குனா தூய்மை ஆகிடும் அப்படின்னு சொல்லி. நான் போடுகிற ஆடை, ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தால் அவர் ரொம்ப தூய்மையாக இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இவைகள் எல்லாம் என்னுடைய வெளிப்புற தூய்மையை மட்டுமே தான் பிரதிபலிக்கின்றது தவிர என்னுடைய அக தூய்மையை, உள்ளான இருதயத்தினுடைய தூய்மையை பிரதிபலிக்கின்ற ஒன்று அல்ல. லூக்கா 11:37-46 வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இயேசு ஆண்டவர் ஒரு முறை பரிசேயர் வீட்டில் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்துறார். அப்போ எல்லாரும் குறிப்பாக கை கழுவாமல் அங்கே ஆண்டவர் சாப்பிடுவார். அதை பார்த்த உடனே அந்த பரிசேயர் நினைப்பார், இவர் என்ன இந்த பரிசேயன் வீட்டில் சாப்பிட உட்கார்றாரு, குறிப்பாக கை கழுவாமல் சாப்பிட்றாருன்னு. அப்போ அதை ஆண்டவர் உணர்ந்து ஆண்டவர் சொன்னார், எப்பா மனுஷனுடைய வெளியிலிருந்து உள்ளே போகிறது அவனை தூய்மையாக்காது, மாறாக அவனுடைய உள்ளத்திலிருந்து வெளியில் வர்றது தான் என்ன பண்ணுது, மனிதனை தூய்மையாக்குகிறது. பல நேரங்களில் நம்ம வெளிப்புற அடையாளங்களை வைத்து அவர் தூய்மையானவர் என்று நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். அது அல்ல. இந்த உள்ளிருந்து வர்றது என்னன்னா வார்த்தை. நம்ம உள்ளத்திலிருந்து வர்றது என்னன்னா வார்த்தை, வாயிலிருந்து வர்ற வார்த்தை. அப்போது வாயிலிருந்து வார்த்தை வரணும்னா முதலாவது அது நம்முடைய எண்ணத்தில் உதிக்க வேண்டும். அது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான். அது நம்முடைய உள் உணர்வு அதை வெளியே கொண்டு வரும். அது தீர்மானமாக மாறுகிறது. ஆக நம்முடைய உள்ளத்திலே உதிக்கின்ற எண்ணங்கள் வார்த்தையாய் வெளிப்படுகிறது, உள் உணர்வுகள் வார்த்தையாய் வெளிப்படும். இதுதான் நம்மளை தீட்டுப்படுத்துதே தவிர வெளியிலிருந்து நம்ம சாப்பிட்ற எதுவுமே நம்மளை என்ன பண்ணாது, தீட்டுப்படுத்தாது என்று ஆண்டவர் இந்த தூய்மையை பற்றி அவர்களுக்கு விளக்குகிறதை பார்க்கிறோம். அதே லூக்கா 11ஆம் அத்தியாயத்தில் பல இடங்களில் பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மறைநூல் அறிஞர்களே உங்களுக்கு ஐயோ, சதுசேயரே உங்களுக்கு ஐயோன்னு சொல்லுவார். நம்ம நிறைய முறை பைபிள் வாசிக்கும் போது, கோயிலில் பிரசங்கம் கேட்கும் போது ஆண்டவர் பரிசேயரை பார்த்து சதுசேயரை பார்த்து உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு ஐயோன்னு சொல்கிறார். அவங்க பாவம், ரொம்ப பாவப்பட்டவங்க போலுக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, அவங்க ஆண்டவருடைய கட்டளைகளை கற்பனைகளை அப்படியே டிட்டோவாக ஃபாலோ பண்ணவங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. உதாரணமாக பார்த்திங்கன்னா யூதர்கள் சட்டம், ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்க. 613 சட்டம் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்படுகிற சட்டத்தை ஃபாலோ பண்ணாங்க. கட்டளைகளை, கமாண்ட்ஸை என்ன பண்ணாங்க, ஃபாலோ பண்ணாங்க. 248 அந்த கட்டளைகளை அவர்கள் பின்பற்றினார்கள். விளக்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த 10 கட்டளைகள் இருக்கு இல்லையா, அதனுடைய சப்டிவிஷன்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து ஓய்வு நாள்னா அந்த ஓய்வு நாளுக்குள்ளே இதை செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னு அந்த டிவிஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. விளக்கங்கள் 365 விளக்கங்களை அவர்கள் பின்பற்றினார்கள். இப்போ சொல்லுங்கள், ஆண்டவர் சொல்கிறார், பரிசேயர் சதுசேயர் நீதியை விட உங்கள் நீதி அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் எங்கே போக முடியும்,
பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போ நம்ம கம்பேர் பண்ணுவோம், அவங்களை காட்டிலும் எவ்வளவு தூய்மையான வாழ்க்கை வாழ கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஒய் ஹோலினஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் தூய்மை என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்குதுன்னு சொன்னால், யாத்திராகமம் 33ஆம் அத்தியாயம் 20ஆம் வசனத்தில் கடவுளை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. பழைய ஏற்பாட்டில் நான் கடவுளை யாரும் பார்க்க முடியாது, அதுதான் நியதியாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், மத்தேயு 5ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனத்தில் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளை என்ன பண்ணுவாங்க, தரிசிப்பார்கள். பார்க்க முடியாத கடவுளை மனுக்குலம் பார்க்குதுன்னு சொன்னால் அந்த தூய்மை அதற்கு வழி நடத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. அதான் ஏசாயா ஆலயத்துக்கு போகிறார். அங்கே கடவுளை போய் தரிசிக்கும் போது அவர் தன்னுடைய தூய்மையை உணர்கிறார். ஐயோ, நான் அசுத்த உதடுள்ள மனிதன், பாவியான மனிதனிடத்தில் வாழ்கிறேன், ஆகவே எனக்கு தூய்மை வேணும் அப்படின்னு அவர் கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நெருப்பு போல என்ன பண்ணுறாரு, அவரை தூய்மைப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, ஆக நாம் கடவுளை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஆசை, பொறாமை, மேட்டிமை, வஞ்சகம், களவு, காமவெறி, பழிப்புரை, புறம் பேசுவது போன்ற தீய எண்ணங்களிலிருந்து நாம் நம்மை வெளிக்கொணர வேண்டும். பொதுவாக நமக்கு கீரிப்பிள்ளையை பற்றி தெரியும் இல்லையா? அங்கே கீரிப்புள்ள இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, பாம்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, கீரிப்பிள்ளைக்கு ஒரு குணம், பாம்புக்கிட்ட சண்டை போட்டாலும் போய் என்ன பண்ணிடும், ஏதோ ஒரு மூலிகை சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பனி பிரதேசங்களிலே ஒரு கீரிப்பிள்ளை வாழுதான். அது என்னன்னா, எப்போவுமே தன் உடம்புல அசுத்தத்தை சேர்த்துக்காது. ஒரு சின்ன அழுக்குப்பட்டால் கூட உடனே அது தூய்மையாக்கி விடுமா. அப்போ அந்த கீரிப்பிள்ளையை வேட்டையாடுறவர்கள் பயன்படுத்துகிற ஒரு யுத்தி என்ன பண்ணுவாங்களா, அந்த கீரிப்பிள்ளையை, அந்த ஒயிட் கீரியை பிடிக்கணும்னு சொன்னால் அதை விரட்ட ஆரம்பிப்பாங்க. அப்போது அது எதிர ஒரு குழியோ ஒரு பொந்தோ இருக்கும், அதில் போயிடும், அந்த கீரி போயிடும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்குள்ளே அசுத்தமான பொருட்களை போட்டுருவாங்க. இந்த கீரி தப்பிக்கிறதுக்காக அதுக்குள்ளே ஓடும். அங்கே போனவொன்னே அங்கே இருக்கிற அசுத்தங்களை பார்த்துட்டு அது என்ன பண்ணுமா, திரும்பி வெளியே ஓடியாந்துருமா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த அசுத்தத்தில் இருக்க மாட்டேன்னு திரும்ப வெளியே ஓடி வந்துடுவோமா. அப்போ அதை வேட்டையாடுகிறவர்கள் பிடித்து கொள்வார்கள். நமக்கு தெரிந்த இன்னொரு உதாரணம் தாமரை இலை. அது தண்ணீர்லேயே இருந்தால் கூட அது என்ன பண்ணோம், தன் மேலே அசுத்தத்தை பதிய விடாது. ரெண்டாவது, தண்ணீரில் என்ன பண்ணாது, ஒரு வேக்ஸ் அது கிரியேட் பண்ணுமா அந்த இலை மேலே, ஸோ அந்த தண்ணி ஒட்டாத அளவுக்கு. ஆக அந்த தூய்மையான ஒரு தாமரை இலையை நம்ம நிறைய உதாரணங்களை சொல்லலாம். பைபிளில் பாருங்கள், இன்றைக்கி தூய்மையாக இருக்கணும்னா நிறைய பேர் சொல்கிறதுன்னு, ஐயா நான் இருக்கிற இடம் சரியில்லை, நான் வேலை செய்கிற கம்பெனி சரியில்லை, ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை, இல்லை எங்கள் வீடு சரியில்லைன்னு சொல்கிறோம். ஆனால் பாருங்கள், யோசேப்பு பாவத்துக்கு எப்படி விலைக்கு ஓடினார், இந்த பார்வையில் பாருங்களேன். யோசேப்புடைய அப்பா யார், ஒரு எத்தன். அம்மா யார், ராகேல் யார், ஒரு சிலையை திருடினவங்க. அவருடைய சகோதரர்கள் யார், பணத்துக்காக சகோதரன் என்ன பண்ணாங்க, கொலை பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க சகோதரி கூட அப்படி தான் தூய்மையற்ற வாழ்க்கை வாழ்ந்தவங்கன்னு சொல்லு. ஸோ ஒரு குடும்பமே அசுத்தமானவர்களாக அடையாளப்படுத்தப்படுகிற ஒரு சூழலில் அங்கே பிறந்த யோசேப்பு தான் கடவுளுக்கு முன்பாக தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்ட ஒருவராக இருந்தார். அன்புக்குரியவர்களே, எபிரேயர் 10ஆம் அத்தியாயம் 10ஆம் வசனம், இயேசு ஒரே முறை சிந்திய இரத்தத்தினாலே நம்ம எல்லாரும் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆக விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே, சிந்தையிலே பரிசுத்தம் வேண்டும், வார்த்தையிலே பரிசுத்தம் வேண்டும், கிரியையிலே பரிசுத்தம் வேண்டும், வேலை செய்கிற இடத்துல பரிசுத்தம் வேண்டும், குடும்பத்திலே பரிசுத்தம் வேண்டும். ஆக இந்த பரிசுத்தத்திற்கு கடவுளோடு கூட இருக்கிற அன்பில், உறவில் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம நினைக்கலாம், நான் அசுத்தமானவன். ஆமாம், மோசேக்கு கடவுள் தரிசனம் கொடுக்குறார், எரிகிற அந்த முட்செடி. அப்போ கிட்ட நெருங்கி வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், எப்பா நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, உடைய பாதரட்சியை கயற்றி போடு. இப்போ மோசே எப்படி பரிசுத்தமானார்னு சொன்னால், அந்த பரிசுத்தமான இடத்துக்கு வந்த உடனே தன்னிடத்தில் இருக்கிற அசுத்தத்தை கலைந்து போடுறார். அந்த இடத்தை பரிசுத்தமாக்கியது எது, கடவுளுடைய பிரசன்னம் இல்லையா?
ஸோ நாம் கடவுளிடத்தில் நெருங்கி வரும்பொழுது, கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிற இடம் கர்த்தருடைய ஆலயம், கடவுளுடைய பிரசன்னம் ஜெபம், கடவுளுடைய பிரசன்னம் நிரம்ப இருக்கிற இடம் திருமறை வார்த்தைகள். ஆக அந்த பிரசன்னத்துக்குள்ளே நம்ம கடந்து வரும்பொழுது நம்மால் முடியாது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கடவுளுடைய பிரசன்னம் நம்ம நிச்சயமாக தூய்மையாக்குகிறது. அன்பானவர்களே, நம்முடைய எண்ண தூய்மை, உள்ள தூய்மை கடவுளோடு கூட இருக்கிற அன்பிலே, உறவிலே மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு இடத்துல மின்சாரம் இருக்கிறது, எரியறதுக்கான ஒரு பல்ப் இருக்கிறது. இதை இணைக்கின்ற இணைப்பு துண்டிக்கப்பட்டால் அந்த லைட்டு எரியவே முடியாது. மாறாக அந்த இரண்டிற்குமான உறவு இருக்க வேண்டும். சுவிட்சு போட்டால் லைட் ஏறினா அந்த இணைப்பு நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்படி தான் அனுதினமும் கடவுளுக்கு முன்பாக நாம் தூய்மையாக வாழ்வதற்கு கடவுளோடு கூட இருக்கின்ற உறவிலே ஒவ்வொரு நாளும் நாம் வளர வேண்டும். இந்த உலகத்தின் பாதைக்கு விலகி பரிசுத்தத்தில் இணங்கி கடவுளுக்கு முன்பாக தூய்மையாக வாழ்வதே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது. ஆக அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க தூய ஆவியானுடைய துணை வேண்டி ஆண்டுடைய கரத்தில் வேண்டுவோம். சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கேயும் ட்ரினிட்டி சொல்கிறாங்க. அங்கே ஏன் ஒரே ஒரு முறை சொல்லலைன்னா, அங்கே பிதா பரிசுத்தர், குமாரன் பரிசுத்தர், பரிசுத்தாவியான பரிசுத்தர். ஆக நாம் வணங்குகின்ற மூவொரு கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை தூய்மையின் பாதையில் வழிநடத்த ஆண்டுடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த தூய பந்தியிலே பங்கேற்பதற்கு நம்மிலே தகுதி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக திருநிலைப்படுத்துகிறார். நாம் நமது அபாத்திரத்தன்மை உணர்வோம். ஆயக்காரனுடைய ஜெபத்தை 3 முறை சேர்ந்து சொல்வோம். கடவுளே பாவியாக என் மேல் கிருபையாயிரும், கடவுளே பாவியாக என் மேல் கிருபையாயிரும், கடவுளே பாவியாக என் மேல் கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட இந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடரில் கொடுத்து வாங்கி உண்ணுங்க. இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட சரீரம், என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று திருவள்ளம் பற்றினார். அந்தபடியே உண்ட பின்பு பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக அநேகருக்காக பாவ மன்னிப்பு உண்டாகும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரியனுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று திருவள்ளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, வாருங்கள், கர்த்தருடைய பந்தி உங்களுக்காய் ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கடவுளுடையவைகள் கடவுளுடையவர்களுக்கு. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து, திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. மந்திரமாயமில்லை மரித்தவர நினைச்சி, மந்திரமாயமில்லை மரித்தவர நினைச்சி, தந்திடும் விருந்துமல்ல சாத்திர சடங்குமல்ல திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து, திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. அன்னைக்கு மேலறையில் ஆசனமேசு சாமி, அன்னைக்கு மேலறையில் ஆசனமேசு சாமி, அனைத்து நோய் போக்கிடவே அரைச்சி வச்ச நல் மருந்து திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து, திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. நித்திய வாழ்வு தரும் உத்தம காய கல்பம், நித்திய வாழ்வு தரும் உத்தம காய கல்பம். பத்தியம் பகமறந்து பருத்தினும் சோறுதா திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து, திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. சொந்த முயற்சியாலே வந்திடும் மீட்புமல்ல,
சொந்த முயற்சியாலே வந்திடும் மீட்புமல்ல, தந்திரமாக தெய்வ அருள் பெர் தஞ்சமல்ல திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து. அன்னைக்கு மேலறையில் ஆசனமேசு சாமி, அன்னைக்கு மேலறையில் ஆசனமேசு சாமி. அனைத்து நோய் போக்கிடவே அரைச்சி வச்ச நல் மருந்து திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து. அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபையை சார்ந்து தங்கத்தாய் பாக்கியநாதன் அம்மா அவங்க கீழே விழுந்து ஷோல்டரில் ஒரு மைல்டு கிராக் இருக்குதுன்னு சொல்லி ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஜெபத்தில் அவங்களை நினைவு கூறுவோம். உங்களில் யாருக்காவது அப்படி காலையில் ஒரு சிறப்பு ஜெப குறிப்பு ஜெபிக்கணும்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையை சார்ந்த மூத்த உறுப்பினர் தங்கத்தாய் பாக்கியநாதன் அம்மாவுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அவருடைய வயது மூப்பு காரணமாய் கீழே விழுந்து கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த ஷோல்டர் ஃப்ராக்சருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, நம்முடைய வசனத்தை அனுப்பி இல்லை பலப்படுத்தும். இந்த வயதான காலத்திலும் ஆண்டவரே, அந்த பலவீனத்திலிருந்து மீண்டு வருவதற்கான ஆற்றலை பலனை கர்த்தர் தந்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை செய்யும், இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய மூவர் கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த நாள் முழுவதும் நம்முடைய பணிகளோடும் நம்முடைய குடும்ப வாழ்வோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் தோத்திரம். கல்வாரிக்கு போகலாம்.